லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்திய பட்ஜெட் இளைஞர்கள், ஏழைகள் என அனைவருக்குமானது என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெட்டி ஒட்டப்பட்டுள்ளதாக மத்திய பட்ஜெட் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் செய்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் காணொளி மூலம் நாட்டு மக்களிடம் மோடி உரையாற்றினார். அப்போது இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த பட்ஜெட் அதிகாரம் அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். आज का बजट नए अवसर, नई ऊर्जा लेकर आया है. ये ढेर सारे नए रोजगार, स्वरोजगार के अवसर लेकर आया है. ये बेटर ग्रोथ और ब्राइट फ्यूचर लेकर आया है. आज का बजट भारत को दुनिया की तीसरी सबसे बड़ी आर्थिक ताकत बनाने के उस पूरी प्रक्रिया में कैटलिस्ट का काम करेगा. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளின் மாநிலங்களுக்கு பாஜக வெற்று வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிற மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக அரசின் பட்ஜெட்டால் அவர்களது நண்பர்கள் மட்டுமே பயன்பெறுவார்கள் என்றும் சாமானிய மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய பட்ஜெட்டுகளை வெட்டி ஒட்டப்பட்டுள்ள பட்ஜெட்டே இது எனவும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோதாவரி, காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டால் முன்மொழியப்பட்ட போதும் அதனை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டது தமிழக விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வட மாநிலங்கள் மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் வகையிலேயே இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.